அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தரம் 11ற்கான இயல்பொத்த முக்கோணிகள் எனும் பாடத்தில் சமகோண முக்கோணிகள் எனும் பகுதியினை அவதானிப்போம். சமகோண முக்கோணிகள் எனும்போது ஒரு முக்கோணியின் 3 கோணங்களும் வேறொரு முக்கோணியின் 3 கோணங்களுக்கும் சமனாயின் அவை சமகோண முக்கோணிகள் ஆகும். இங்கு ABC எனும் ஒரு முக்கோணி தரப்பட்டிருக்கின்றது. இதில் A என்ற கோணம் அல்ஃபா எனவும், B என்ற கோணம் தீட்டா எனவும், C என்ற கோணம் பீட்டா எனவும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போலவே இங்கே DEF எனும் முக்கோணி தரப்பட்டிருக்கின்றது. அதன் D எனும் கோணம் அல்ஃபா எனவும், E எனும் கோணம் தீட்டா எனவும், F எனும் கோணம் பீட்டா எனவும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இரு முக்கோணிகளிலும் இந்த 3 கோணங்களும் சமனாக இருக்கின்றது. அதாவது இந்த முக்கோணியின் 3 கோணங்களும் இந்த முக்கோணியின் 3 கோணங்களுக்கும் சமனாக இருக்கின்றது. ஆகவே இந்த முக்கோணி ABCயும் முக்கோணி DEF என்னும் இரு முக்கோணிகளையும் நாங்கள் சமகோண முக்கோணிகள் என கூறலாம். ஆகவே முக்கோணி ABC முக்கோணி DEF என்பவற்றில் ABC எனும் கோணமும் DEF எனும் கோணமும் சமனானது. அவை தீட்டா எனும் குறியீட்டினால் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல BAC எனும் கோணமும் EDF எனும் கோணமும் சமன். அவை அல்ஃபா எனும் குறியீட்டினால் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ACB எனும் கோணமும் DFE எனும் கோணமும் சமனானது. அவை பீட்டா எனும் குறியீட்டினால் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே முக்கோணி ABC முக்கோணி DEF என்பவை சமகோண முக்கோணிகள் ஆகும். இந்த சமகோண முக்கோணிகளுக்குத்தான் இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது, இயல்பொத்த முக்கோணிகள். ஆகவே சமகோண முக்கோணிகள் எல்லாமே இயல்பொத்த முக்கோணிகள் ஆகும். ஆகவே மறுதலையாக இயல்பொத்த முக்கோணிகள் என இரு முக்கோணிகளை நாங்கள் இனங்காண வேண்டுமாக இருந்தால் அவற்றின் ஒத்த 3 கோணங்களும் சமனாக இருப்பின் அவ்விரு முக்கோணிகளும் இயல்பொத்த முக்கோணிகள் ஆகும். இயல்பொத்த முக்கோண தேற்றத்தினை இப்பொழுது அவதானிப்போம். இயல்பொத்த முக்கோணிக்கு ஒரே ஒரு இயல்புதான் உண்டு. அதாவது இயல்பொத்த முக்கோணிகளின் ஒத்த பக்கங்கள் விகித சமனாகும். இதுதான் அதற்கான தேற்றம். இவ்விரு முக்கோணிகளிலும் ABC என்ற முக்கோணியின் 3 கோணங்களும் DEF என்ற முக்கோணியின் 3 கோணங்களுக்கும் சமனாக உள்ளன. ஆகவே இவ்விரு முக்கோணிகளையும் நாங்கள் சமகோண முக்கோணிகள் என கூறலாம். ஆகவே இவ்விரு முக்கோணிகளும் இயல்பொத்த முக்கோணிகள் ஆகும். ஆகவே இவற்றின் ஒத்த பக்கங்கள் விகித சமன். இங்கு ஒத்த பக்கத்தை இனங்காண்பதை அவதானியுங்கள். இந்த ABC எனும் கோணத்திற்கு எதிராக உள்ள பக்கம் இந்த AC என்பதும், அந்த ABCக்கு சமனான கோணம் இங்கே DEFற்கு எதிராக உள்ள பக்கம் இந்த DF என்பதும் ஒத்த பக்கங்கள். அதே போல ACB எனும் கோணத்திற்கு எதிராக உள்ள இந்த AB எனும் பக்கமும் அந்த ACB எனும் கோணத்துக்கு சமனான கோணமுடைய இந்த DFE எனும் கோணத்திற்கு எதிராக உள்ள இந்த DE எனும் பக்கமும் ஒத்த பக்கங்கள். அதே போல இந்த BAC என்ற கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் BCயும் அந்த BAC என்ற கோணத்திற்கு சமனான கோணமாக இருக்கும் EDF எனும் கோணத்திற்கு எதிராக உள்ள EF எனும் பக்கமும் ஒத்த பக்கங்கள் ஆகும். ஆகவே முக்கோணி ABC முக்கோணி DEF என்பவை இயல்பொத்த முக்கோணிகள் ஆகும். ஆகவே ஒத்த பக்கங்கள் விகித சமனாகும். எனவே இந்த ACயின் கீழ் DF என்பது இந்த BCயின் கீழ் EF என்பதற்கு சமனாகவும், ABயின் கீழ் DE என்பதற்கும் சமனாகவும் அமையும். ஆகவே ஒத்த பக்கங்கள் விகித சமன் என இவ்வாறு எங்களுக்கு ஒத்த பக்கங்களை இட்டுக்கொள்ளக்கூடியதாக தெரிந்திருக்க வேண்டும். அதாவது இங்கே அவதானிக்க வேண்டும், இந்த AC BC AB என்பன இந்த ABC எனும் முக்கோணியின் 3 பக்கங்கள். ஆகவே ஒரு முக்கோணியின் 3 பக்கங்கள் மேலே வரும், அடுத்த முக்கோணியினது 3 பக்கங்கள் கீழே வரும். மாறி மாறி வந்தால் அது பிழையாக இருக்கும். ஒரு உதாரணத்தினை அவதானிப்போம். இந்த தரப்பட்ட வரைபடத்தில் X Y என குறிக்கப்பட்ட இரு நீளங்களினையும் நாங்கள் காணுதல் வேண்டும். முதலாவதாக இந்த AEB எனும் முக்கோணியும் CED எனும் முக்கோணியும் இயல்பொத்த முக்கோணிகள் என நிறுவுவோம். முக்கோணி ABE முக்கோணி DEC என்பவற்றில் இந்த ABE எனும் கோணமும் ECD எனும் கோணமும் சமனானது. காரணம் அவை ஒன்றுவிட்ட கோணங்கள். அதே போல இந்த BAE எனும் கோணமும் இந்த
இடிசி எனும் கோணமும் சமனானது. அவையும் ஒன்றுவிட்ட கோணங்கள். ஏனென்றால் இது ஏபியும் சிடியும் சமாந்தரமாக இருப்பதனால் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமனாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஏஇபி எனும் கோணமும் இந்த சிஇடி எனும் கோணமும் சமனானவை. ஏனென்றால் இவை குத்தெதிர் கோணங்கள். எனவே அவ்விரு முக்கோணிகளிலும் ஒத்த 3 கோணங்களும் சமனாக அமைவதனால் முக்கோணி ஏபிஇ முக்கோணி டிஇசி என்பவை இயல்பொத்த முக்கோணிகள் ஆகும். எனவே இயல்பொத்த முக்கோணிகளின் ஒத்த பக்கங்கள் விகித சமன். எனவே இந்த ஏபிஇ எனும் முக்கோணியின் 3 பக்க நீளங்களையும் நான் அவ்வாறு போட்டிருக்கின்றேன். ஏஇ பிஇ ஏபி. இதற்கு ஒத்த பக்கங்களை இசிடி எனும் முக்கோணியில் இனங்கண்டு பின்னங்களாக கீழே போட வேண்டும். இப்பொழுது ஏஇக்கு சமனான பக்கத்தை நாங்கள் ஒத்த பக்கத்தை நாங்கள் இந்த சிஇடி எனும் முக்கோணிலிருந்து இனம் காண்போம். அதாவது ஏஇக்கு எதிராக உள்ள கோணம் இந்த கோணம், அதற்கு சமனான கோணம் இந்த முக்கோணியில் இசிடி எனும் முக்கோணியில் இந்த இசிடி எனும் கோணம், அதற்கு எதிரான பக்கம் எனும் போது இந்த இடி எனும் பக்கம். ஆகவே ஏஇயின் கீழ் இடி என அமையும். அதே போல அடுத்ததாக பிஇ. பிஇ என்பது இந்த பக்கம், அதற்கு எதிராக உள்ள கோணத்தினை இனம் காண்போம். அது இந்த கோணம். எனவே அந்த பிஏஇ எனும் கோணத்திற்கு சமனான கோணம் இந்த இடிசி எனும் கோணம், அதற்கு எதிராக உள்ள பக்கம் அதற்கு ஒத்த பக்கமாக இருக்கும். எனவே அது சிஇ. ஆகவே பிஇயின் கீழ் சிஇ என அமையும். அடுத்ததாக ஏபி. ஏபி என்பது இந்த பக்கம், அதற்கு எதிரான கோணம் இந்த கோணம். எனவே அந்த ஏஇபி எனும் கோணத்திற்கு சமனான கோணம் சிஇடி, அதற்கு எதிரான பக்கம் இந்த சிடி எனும் பக்கம். ஆகவே ஏபியின் கீழ் சிடி என அமையும். இப்பொழுது இந்த ஒவ்வொரு பக்கங்களுக்குமான தரப்பட்ட நீளங்களினை பிரதியிடுவோம். அந்த வகையில் ஏஇ என்பது 16 சென்டிமீட்டர், இடி என்பது 20 சென்டிமீட்டர். அதே போல பிஇ என்பது y, இசி என்பது 15. ஆகவே y-இன் கீழ் 15. ஏபியின் கீழ் சிடி என்பது ஏபிக்கு 20, சிடிக்கு எக்ஸ். ஆகவே 20-இன் கீழ் எக்ஸ். எனவே அவ்வாறு பிரதியிட்டிருக்க வேண்டும். இப்பொழுது இந்த 2 தொடர்புகளையும் எடுத்துக்கொள்ளும் போது எங்களுக்கு y-இனை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே 16-இன் கீழ் 20 சமன் y-இன் கீழ் 15. இப்பொழுது இந்த 15-னால் இந்த 16-னையும் 20-னால் இந்த y-னையும் பெருக்க முடியும். அவ்வாறு பெருக்க வரும் பெறுமதிகள் சமனாக இருக்கும். இப்பொழுது y-னை காண்பதற்காக இந்த 16 தர 15 என்பதனை 20-னால் வகுத்தல் வேண்டும். எனவே 16-னையும் 20-னையும் நாங்கள் சுருக்க முடியும். 4-னால் சுருக்கும் போது மேலே 4-இன் கீழ் 5 என அமையும். அந்த 5-னால் இந்த 15-னை சுருக்கும் போது கீழே 1 வரும், மேலே 3 என வரும். ஆகவே 4 தர 3 12 சென்டிமீட்டர். எனவே y சமன் 12 சென்டிமீட்டர். இப்பொழுது நாங்கள் எக்ஸினை காணுவோம். எக்ஸினை காண்பதற்காக நாங்கள் இந்த 16-இன் கீழ் 20 சமன் 20-இன் கீழ் எக்ஸ், இந்த இரு தொடர்புகளையும் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது இந்த 16-னை எக்ஸினாலும் இந்த 20-னை இந்த 20-னாலும் குறுக்கே பெருக்கும் போது வரும் விடைகள் சமனாக இருக்கும். இப்பொழுது எக்ஸினை காண்பதற்காக இந்த 20 தர 20-னை 16-னால் வகுத்தல் வேண்டும். எனவே எக்ஸ் சமன் 25 சென்டிமீட்டர். ஆகவே எக்ஸின் பெறுமானத்தினையும் y-இன் பெறுமானத்தினையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். மற்றொரு உதாரணத்தினை அவதானிப்போம். இங்கே PQR எனும் முக்கோணியில் XY எனும் நேர்கோடு PQவிற்கு சமாந்தரமாக வரையப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு இந்த A எனும் நீளத்தினையும் B எனும் நீளத்தினையும் காணுமாறு வினவப்பட்டிருக்கின்றது. தரப்பட்ட தரவுகளை நன்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும். இங்கு PR-இன் நீளம் 36 சென்டிமீட்டர் என தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இதில் XYR அதே போல PQR ஆகிய முக்கோணிகள் இயல்பொத்த முக்கோணிகள் என முதலாவது நாங்கள் நிறுவுதல் வேண்டும். எனவே PQR, RXY என்பவற்றில் இந்த RPQ எனும் கோணமும் இந்த RXY எனும் கோணமும் சமனானவை. ஏனென்றால் சமாந்தர கோடுகளுக்கிடையே அமையும் ஒத்த கோணங்கள் சமன். அதே போல இந்த PQR எனும் கோணமும் இந்த RYX எனும் கோணமும் சமனானவை. அவையும் ஒத்த கோணங்கள். அதே போல இந்த PRQ எனும் கோணமும் பெரிய முக்கோணியில் PRQ எனும் கோணமும் சிறிய முக்கோணியில் அதே XRY எனும் கோணமும் சமனானவை. காரணம் வெளிப்படையாக அவை பொது கோணங்கள் என கூறிக்கொள்ளலாம். எனவே
PQR என்ற முக்கோணியின் 3 கோணங்களும் RXY என்ற முக்கோணியின் 3 கோணங்களுக்கும் சமனாக அமைவதனால் அவ்விரு முக்கோணிகளும் இயல்பொத்த முக்கோணிகள் ஆகும். இப்பொழுது இயல்பொத்த முக்கோணிகளின் ஒத்த பக்கங்கள் விகித சமனாகும். ஆகவே ஒத்த பக்கங்கள் விகித சமனாகும். எனவே இந்த RXY என்ற முக்கோணியின் 3 பக்க நீளங்களையும் நான் இந்த பின்னத்தில் மேல் போட்டிருக்கிறேன் தொகுதி எண்களாக அமையுமாறு. அதாவது YR அடுத்தது XR அடுத்தது XY என்பன தொகுதி எண்ணில் அமையுமாறு இடப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது YRற்கு ஒத்த பக்கத்தினை நாங்கள் PQR எனும் முக்கோணில் இனங்காணுதல் வேண்டும். எவ்வாறு இனங்காண்பது என்பதை அவதானியுங்கள். YR என்ற இந்த பக்கத்திற்கு எதிராக உள்ள கோணம் இந்த கோணம். அந்த YXR என்ற கோணத்திற்கு சமனான கோணம் இந்த QPR என்ற கோணம். அதற்கு எதிராக உள்ள பக்கம் என்று பார்க்கும்போது பெரிய முக்கோணியில் QR எனும் பக்கம். ஆகவே YR இன் கீழ் QR. அடுத்ததாக XR என்பது இந்த பக்கம். அதற்கு எதிராக உள்ள கோணம் இந்த கோணம். அதற்கு சமனான கோணம் PQR என்ற முக்கோணியில் இது. அதற்கு எதிரான பக்கம் எனும் போது இந்த PR எனும் பக்கம். ஆகவே XR இன் கீழ் PR. அடுத்ததாக XY என்பது இந்த பக்கம். அதற்கு எதிரான கோணம் இந்த பொது கோணம். அதே போல இந்த பொது கோணத்துக்கு எதிராக பெரிய முக்கோணியின் பக்கம் என்று பார்க்கும்போது இந்த PQ. ஆகவே XY இன் கீழ் PQ. எனவே அவ்வாறு ஒத்த பக்கங்கள் விகித சமன் என தேற்றத்தினை பயன்படுத்தி போடுதல் வேண்டும். இப்பொழுது இந்த ஒவ்வொரு நேர்கோடுகளுக்கும் தரப்பட்ட பெருமானங்கள் சார்பாக பிரதியிட்டுக் கொள்வோம். அதே போல YR இன் கீழ் QR என்பது YR என்பது 20, QR என்பது இவ்வளவும் 20 சக 4 24. அதே போல XR இன் கீழ் PR என்பது XR என்பது A, PR என்பது 36. ஆகவே A இன் கீழ் 36. அதே போல XY என்பது B, PQ என்பது 54. ஆகவே இது B இன் கீழ் 54. அவ்வாறு பிரதியிடல் வேண்டும். இப்பொழுது A இனை காண்பதற்கு இந்த 20 இன் கீழ் 24 சமன் A இன் கீழ் 36 என்பதனை நாங்கள் கவனத்தில் கொண்டால் A இனை காண முடியும். இப்பொழுது இந்த 20னை 36னாலும் A இனை 24னாலும் பெருக்கும் போது வரும் விடைகள் சமனாக அமையும். A சமன் 20 தர 36னை 24னால் வகுக்கும் போது கிடைக்கும். எனவே 36னையும் 24னையும் 12னால் வகுக்கும் போது 3 இன் கீழ் 2 என அமையும். அந்த 2னால் இந்த 20னை வகுக்கும் போது 10. ஆகவே 30 சென்டிமீட்டர் என அமைகிறது A. B இனை காண்பதற்காக இந்த 20 இன் கீழ் 24 சமன் B இன் கீழ் 54 எனும் தொடர்பினை கருதுவோம். இந்த 20னை 54னாலும் இந்த B இனை 24னாலும் பெருக்க வரும் கணியங்கள் சமனாக இருக்கும். இப்பொழுது B இனை காண்பதற்காக இந்த 20 தர 54னை 24னால் வகுத்தல் வேண்டும். ஆகவே B சமன் 45 சென்டிமீட்டர் ஆகும். மற்றொரு உதாரணத்தினை அவதானிப்போம். இங்கு தரப்பட்ட DEF எனும் முக்கோணியில் G, H எனும் புள்ளிகள் DEயிலும் DFயிலும் அமைந்துள்ளன. தரப்பட்டவாறு இங்கு இந்த கோணம் θ என குறிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கும் அதே θ என்ற கோணம். ஆகவே இவ்விரு கோணங்களும் சமன் என தரப்பட்டிருக்கின்றது. இங்கு Aயினாலும் Bயினாலும் குறிக்கப்பட்டுள்ள பக்க நீளங்களினை நாங்கள் காணுதல் வேண்டும். முதலாவதாக இந்த DGH எனும் முக்கோணியும் DEF எனும் முக்கோணியும் இயல்பொத்த முக்கோணிகள் என நாங்கள் நிறுவுவோம். முக்கோணி GDH, முக்கோணி DEF என்பவற்றில் அந்த DGH எனும் கோணமும் DFE எனும் கோணமும் சமனானவை என தரப்பட்டிருக்கின்றது. எனவே அவை தரவு. அந்த EDH எனும் கோணமும் இந்த EDF எனும் கோணமும் சமனானவை. காரணம் வெளிப்படையாக அவை பொது கோணங்கள். எனவே இறுதியாக எஞ்சிய கோணமாக உள்ள இந்த DHG என்பதும் இந்த DEF என்பதும் சமனாகவே அமையும். அது வெளிப்படை. ஆகவே அவை எஞ்சிய கோணம் என போட்டுக்கொள்ளலாம். ஆகவே இரு முக்கோணிகளில் ஒரு முக்கோணின் 2 கோணம் இன்னொரு முக்கோணின் 2 கோணங்களுக்கு சமனாக இருப்பின் கட்டாயமாக அந்த மூன்றாவது கோணமும் சமனாக அமையும். ஏனென்றால் முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாகவே அமைகிறது. ஆகவே அந்த மூன்றாவது கோணம் எஞ்சிய கோணம் சமனாக அமையும். எனவே முக்கோணி GDH, முக்கோணி DEF என்பவை இயல்பொத்த முக்கோணிகள் ஆகும். ஆகவே அவற்றின் ஒத்த பக்கங்கள் விகித சமனாக இருக்கும்.
எனவே இந்த சிறிய முக்கோணியின் 3 பக்க நீளங்களையும் நான் அவ்வாறு இட்டிருக்கின்றேன். அதாவது DH, DG, GH. அவற்றிற்கு ஒத்த பக்கங்களை நாங்கள் DEF எனும் முக்கோணில் இனங்கண்டு பகுதி எண்களாக போடுதல் வேண்டும். இப்பொழுது DH என்பது இந்த பக்கம், அதற்கு எதிராக உள்ள கோணம் இந்த தரப்பட்ட கோணம். அந்த தரப்பட்ட கோணம் பெரிய முக்கோணியில் DFE, அதற்கு எதிரான பக்கம் பெரிய முக்கோணியில் DE. ஆகவே DH இன் கீழ் TE என அமையும். DG எனும் பக்கம் இந்த பக்கம், அதற்கு எதிராக உள்ள கோணம் இந்த கோணம். அதற்கு சமனான கோணம் இந்த DEF எனும் கோணம், அதற்கு எதிரான பக்கம் இந்த DF எனும் பக்கம். ஆகவே DG இன் கீழ் DF என அமையும். அடுத்ததாக GH என்பது இந்த பக்கம், அதற்கு எதிரான கோணம் இந்த பொது கோணம். அந்த பொது கோணத்துக்கு எதிராக பெரிய முக்கோணில் உள்ள பக்கம் என பார்க்கும்போது இந்த EF. ஆகவே GH இன் கீழ் EF என அமையும். அவ்வாறு நாங்கள் விகிதத்தினை பக்கங்கள் சார்பாக பிரதியிட்ட பின்னர் அந்த ஒவ்வொரு பக்க நீளங்களுக்கும் சமனான நீளங்களை தரப்பட்ட தரவுகளில் இருந்து நாங்கள் பிரதியிடுவோம். எனவே DH என்பது 6, DE என்பது 4 சக A என அமையும். அவ்வாறே போட்டுக்கொள்வோம். 6 இன் கீழ் 4 சக A. DG என்பது 4, DF என்பது 6 மற்றும் 6, 8, 14. ஆகவே 4 இன் கீழ் 14. GH என்பது 8 சென்டிமீட்டர், EF என்பது B. ஆகவே 8 இன் கீழ் B. இப்பொழுது நாங்கள் A இனை காண்பதற்காக இத்தொடர்புகள் இரண்டினையும் அவதானிக்கும் போது நாங்கள் A இனை காண முடியும். எனவே 6 இன் கீழ் 4 சக A சமன் 4 இன் கீழ் 14. இப்பொழுது இந்த 6 இனை 14னாலும் இந்த 4 இனை இந்த 4 சக A இனாலும் பெருக்குவோம். இந்த 4 சக A இனை 4னால் அடைப்பு நீக்கும் போது 16 சக 4A, 6 இனை 14னால் பெருக்கும் போது 84. இப்பொழுது 4A இனை காண்போம். 84லிருந்து 16னை கழித்தல் வேண்டும். எனவே 4A 68. ஆகவே Aயை காண்பதற்காக 68னை 4னால் வகுத்தல் வேண்டும். 68னை 4னால் வகுக்கும் போது 17 சென்டிமீட்டர். ஆகவே Aயின் பெருமானம் 17 சென்டிமீட்டர். இப்பொழுது நாங்கள் B இனை காண்போம். அதற்காக நாங்கள் இந்த 4 இன் கீழ் 14 சமன் 8 இன் கீழ் B எனும் இந்த தொடர்பினை எடுத்துக்கொள்வோம். 4 இன் கீழ் 14 சமன் 8 இன் கீழ் B. இந்த B-யினால் இந்த 4னையும் 14னால் இந்த 8னையும் பெருக்க முடியும். இப்பொழுது B இனை காண்பதற்காக இந்த 8 தர 14 என்பதனை 4னால் வகுப்போம். இந்த 8னையும் 4னையும் 4னால் வகுக்கும் போது இங்கு 2, இங்கு 1 என அமையும். எனவே B-யின் பெருமானம் 28 சென்டிமீட்டர் ஆகும். மற்றும் ஒரு உதாரணத்தினை அவதானிப்போம். இங்கு ABC, DEF எனும் இரு முக்கோணிகள் இருக்கின்றன. இதில் AB சமாந்தரம் DE என தரப்பட்டிருக்கின்றது, AC சமாந்தரம் DF என தரப்பட்டிருக்கின்றது. இந்த Xயின் நீளத்தினை காணுதல் வேண்டும். அதாவது ECயின் நீளத்தினை நாங்கள் காணுதல் வேண்டும். அதற்காக முதலாவதாக நாங்கள் இந்த ABC எனும் முக்கோணியும் DEF எனும் முக்கோணியும் இயல்பொத்த முக்கோணிகள் என நிறுவுவோம். முக்கோணி ABC, முக்கோணி DEF என்பவற்றில் இந்த ABC எனும் கோணமும் இந்த DEF எனும் கோணமும் சமனானவை. காரணம் அவை ஒத்த கோணங்கள். இந்த ACB எனும் கோணமும் DFE எனும் கோணமும் சமனானவை. அவையும் ஒத்த கோணங்கள். எனவே எஞ்சிய கோணமாக இந்த BAC எனும் கோணமும் EDF எனும் கோணமும் சமனாகவே அமையும். அவை எஞ்சிய கோணங்கள். எனவே முக்கோணி ABC, முக்கோணி DEF என்பவை இயல்பொத்த முக்கோணிகள் ஆகும். இப்பொழுது அவற்றின் ஒத்த பக்கங்கள் விகித சமனாகும் எனும் அந்த தேற்றத்தினை பிரயோகிப்போம். ஆகவே ஒத்த பக்கங்கள் விகித சமனாகும். இந்த முக்கோணி ABCயின் 3 பக்கங்களையும் நான் தொகுதி எண்ணாக இந்த விகிதத்தில் போடுகிறேன். இந்த BC, AB, AC ஆகிய 3 பக்கங்களையும் நான் இந்த பின்னத்தின் தொகுதி எண்ணாக போடுகிறேன். இதற்கு ஒத்த பக்கங்களை நாங்கள் DEF எனும் முக்கோணியில் இனங்கண்டு அவற்றை பகுதி எண்களாக இடுதல் வேண்டும். முதலாவதாக BC என்பது ABC எனும் முக்கோணியில் இந்த பக்கம், அதற்கு எதிரான கோணம் அந்த BAC என்ற கோணம். அந்த கோணத்திற்கு சமனான கோணம் இந்த EDF என்ற கோணம். அதற்கு எதிரான பக்கம் இந்த EF என்ற பக்கம். ஆகவே BCயின் கீழ் EF என அமையும். அடுத்ததாக AB.
ஏபி என்பது ஏபிசி எனும் முக்கோணில் இந்த பக்கம், அதற்கு எதிரான கோணம் என்பது இந்த ஏசிபி என்ற கோணம், அதற்கு சமனான கோணம் இந்த டிஎஃப்இ என்ற கோணம், அதற்கு எதிரான பக்கம் சிறிய முக்கோணியில் டிஇ என்ற பக்கம். ஆகவே ஏபியின் கீழ் டிஇ என அமையும். ஏசி எனும் பக்கம் ஏபிசி எனும் முக்கோணில் இந்த பக்கம், அதற்கு எதிரான கோணம் இந்த கோணம், அதற்கு சமனான கோணம் டிஇஎஃப் எனும் கோணம், அதற்கு எதிரான பக்கம் இந்த டிஎஃப் எனும் பக்கம். ஆகவே ஏசியின் கீழ் டிஎஃப் என அமையும். இப்பொழுது இந்த விகிதங்களுக்கு நாங்கள் பிரதியிடுவோம். இங்கே பிசி என்பது 11 சக எக்ஸ், இஎஃப் என்பது எக்ஸ் சக 6, ஏபி என்பது 24, டிஇ என்பது 16, இந்த 16 இந்த டிஇ என்பது 16. ஏசி என்பது எங்களுக்கு சரியான பெருமானம் தரப்படவில்லை, அட்சர கணித உறுப்புகளும் தரப்படவில்லை, அதே போல டிஎஃப்பும் தரப்படவில்லை. ஆகவே அந்த இரு நீளங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்க தேவையில்லை. இந்த இரண்டு தொடர்புகளையும் பயன்படுத்தி நாங்கள் இந்த எக்ஸினை காண முடியும். இந்த 11 சக எக்ஸினை 16னாலும் எக்ஸ் சக 6னால் 24னையும் பெருக்குவோம். இப்பொழுது அவற்றை அடைப்பு நீக்குவோம். 16னை 11னால் பெருக்கும்போது 176, 16னால் எக்ஸினை பெருக்கும்போது 16x, 24னால் எக்ஸினை பெருக்கும்போது 24x, 24னால் 6னை பெருக்கும்போது 144. இப்பொழுது எக்ஸ் எல்லாவற்றையும் ஒரு பக்கமும் எண்களை மறுபக்கமும் சமனுக்கு இருபுறமும் ஒழுங்கமைப்போம். எனவே 24 எக்ஸிலிருந்து 16 எக்ஸினை கழித்தல் வேண்டும். அதே போல 176லிருந்து 144னை கழித்தல் வேண்டும். எனவே 32 சமன் 8 எக்ஸ் என அமைகிறது. ஆகவே எக்ஸின் பெருமானம் காண்பதற்கு 32னை 8னால் வகுத்தல் வேண்டும். ஆகவே எக்ஸ் சமன் 4 சென்டிமீட்டர் ஆகும். இங்கே உருவில் ஏபிசி ஏஇடி எனும் கோணங்கள் 90 பாகை ஆகும். தரவில் தரப்பட்டு படத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஏஇடி ஏபிசி என்ற முக்கோணிகள் இயல்பொத்தனை என நிரூபிக்க அதனை நாங்கள் செய்ய முடியும். அதிலிருந்து ஏஇக்கு ஏபி சமன் டிஇக்கு பிசி என காட்டுக என கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக நாங்கள் இந்த ஏஇடி என்ற முக்கோணியும் ஏபிசி எனும் முக்கோணியும் இயல்பொத்த முக்கோணிகள் என காட்டுவோம். எனவே முக்கோணி ஏஇடி முக்கோணி ஏபிசி என்பவற்றில் இந்த ஏபிசி என்ற கோணமும் ஏஇடி என்ற கோணமும் சமனானவை. காரணம் அவை 90 பாகை, அது தரவு. இந்த டிஏஇ என்ற கோணமும் அதே போல பிஏசி என்ற கோணமும் ஒரே கோணம், பொது கோணம் என நாங்கள் கூறிக்கொள்வோம். ஆகவே டிஏஇ சமன் பிஏசி, காரணம் பொது கோணம். எனவே இறுதியாக அந்த ஏடிஇ என்ற கோணமும் இந்த ஏசிபி என்ற கோணமும் சமனாக அமையும். காரணம் அவை எஞ்சிய கோணங்கள். எனவே ஏஇடி எனும் முக்கோணியும் ஏபிசி எனும் முக்கோணியும் இயல்பொத்த முக்கோணிகள் ஆகும். அவற்றின் ஒத்த பக்கங்கள் விகித சமனாகும். அந்த தேற்றத்தினை நாங்கள் போடும்போது எங்களுக்கு இந்த விடையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒத்த பக்கங்கள் விகித சமனாகும். எனவே இந்த சிறிய முக்கோணி ஏடிஇயின் 3 பக்க நீளங்களையும் நான் மேலே இந்த பின்னத்தில் போட்டிருக்கின்றேன். ஏஇ டிஇ ஏடி என இந்த ஒவ்வொரு பக்க நீளங்களுக்கும் ஒத்த பக்க நீளங்களை நாங்கள் ஏபிசி எனும் முக்கோணில் இனங்கண்டு அவற்றை பகுதி எண்களாக போடுதல் வேண்டும். எனவே ஏஇக்கு எதிரான கோணம் இந்த கோணம், அதற்கு சமனான கோணம் இந்த எஞ்சிய கோணம் இங்கே இருக்கின்றது. ஆகவே அதற்கு எதிரான பக்கம் பெரிய முக்கோணியில் ஏபி. ஆகவே ஏஇயின் கீழ் ஏபி. டிஇ என்பது இந்த பக்கம், அதற்கு எதிரான கோணம் இது. அதற்கு அது பொதுக்கோணமாக அமைவதனால் அந்த பொதுக்கோணத்துக்கு எதிரான பக்கம் பெரிய முக்கோணியில் பிசி என்பது. ஆகவே டிஇயின் கீழ் பிசி. அடுத்ததாக ஏடி என்பது இந்த சிறிய பக்கம், அதற்கு எதிரான கோணம் இந்த செங்கோணம். இங்கே செங்கோணம் இங்கே இருக்கின்றது. இந்த செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் பெரிய முக்கோணியிலே ஏசி. ஆகவே ஏடியின் கீழ் ஏசி என அமையும். இப்பொழுது இவ்விரு விகிதங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எனவே ஏஇயின் கீழ் ஏபி சமன் டிஇயின் கீழ் பிசி ஆகும். அதனை நாங்கள் விகிதமாக எழுதி கொள்ளலாம். எனவே ஏஇக்கு ஏபி சமன் டிஇக்கு பிசி ஆகும். இங்கு செவ்வகம் ஏபிசிடியின் மூலைவிட்டம் பிடியிற்கு ஏயிலிருந்து வரைந்த செங்குத்து ஏஇ ஆகும். ஏஇ வரையப்பட்டிருக்கின்றது, செங்குத்து என குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஏடிக்கு டிபி சமன் இடிக்கு பிசி என நிரூபுக என வினவப்பட்டிருக்கின்றது.
இதற்காக நாங்கள் முக்கோணி ஏஇடி என்பதையும் முக்கோணி ஏபிடி இந்த பெரிய முக்கோணியினையும் இயல்பொத்த முக்கோணிகள் என காட்டுவோம். இங்கே டிஏபி என்பதும் ஏஇபி என்பதும் ஏஇபி என்பதும் சமனானது. எனவே இந்த டிஏபி என்பதும் ஏஇடி என்பதும் 90 பாகை. எனவே அவை தரவு. இந்த ஏடிஇ என்ற கோணமும் ஏடிபி என்ற கோணமும் பொது கோணமாக அமைவதனால் அவையும் சமனாக அமையும். ஆகவே ஏடிஇ சமன் ஏடிபி, காரணம் பொது கோணம். எனவே இந்த டிஏஇ என்ற கோணமும் ஏபிடி என்ற கோணமும் சமனாக அமையும். காரணம் அவ்விரு கோணங்களும் எஞ்சிய கோணங்கள். ஆகவே ஏஇடி எனும் முக்கோணியும் ஏபிடி எனும் முக்கோணியும் இயல்பொத்த முக்கோணிகள் ஆகும். ஆகவே தேற்றத்தின்படி ஒத்த பக்கங்கள் விகித சமனாகும். இந்த முக்கோணி ஏடிஇ என்ற சிறிய முக்கோணியின் 3 பக்க நீளங்களையும் நான் தொகுதி எண்களாக போட்டிருக்கின்றேன். ஏடி, ஏஇ, டிபி, ஏடி, ஏஇ, இடி என்பன. இப்பொழுது இந்த பக்க நீளங்களுக்கு ஒத்த பக்க நீளங்களினை நாங்கள் இந்த ஏபிடி எனும் முக்கோணில் இனங்கண்டு அவற்றினை பகுதி எண்களாக போடுதல் வேண்டும். எனவே ஏடி என்பது இந்த பக்க நீளம், அதற்கு எதிரான கோணம் இந்த செங்கோணம். பெரிய முக்கோணியில் அந்த செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் எனும் போது இந்த பக்கம். ஆகவே பிடி, ஏடியின் கீழ் பிடி என அமையும். அடுத்ததாக இடி என்பது இந்த பக்கம், அதற்கு எதிரான கோணம் இந்த எஞ்சிய கோணம். பெரிய முக்கோணியில் எஞ்சிய கோணம் என்பது ஏபிடி, அதற்கு எதிரான பக்கம் என்பது இந்த ஏடி எனும் பக்கம். ஆகவே இடியின் கீழ் ஏடி என அமையும். இப்பொழுது ஏஇ என்பது இந்த பக்கம், அதற்கு எதிரான கோணம் இந்த பொது கோணம். இந்த பொது கோணத்துக்கு எதிராக பெரிய முக்கோணில் உள்ள பக்கம் என்பது இந்த ஏபி என்பது. ஆகவே ஏஇயின் கீழ் ஏபி என அமையும். இப்பொழுது இவ்விரு விகிதங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எனவே ஏடியின் கீழ் பிடி சமன் இடியின் கீழ் ஏடி ஆகும். ஆனால் இந்த ஏடியும் பிசியும் நீளத்தில் சமனானவை. காரணம் செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமன். ஆகவே இந்த ஏடிக்கு பதிலாக நாங்கள் பிசி என இட முடியும். எனவே இந்த ஏடிக்கு பிடி என்பது இங்கு இடிக்கு பிசி ஆக அமையும். நல்லது மாணவர்களே, இந்த இயல்பொத்த முக்கோணி எனும் பாடத்தில் வரும் இந்த தேற்றமானது மிகவும் அவசியமானது. இது தொடர்பான மேலதிக பயிற்சிகள் உங்களது பாட புத்தகங்களிலும் கடந்த கால வினாபத்திரங்களிலும் உள்ள வினாக்களில் மேலதிகமாக அமைந்திருக்கும். அவற்றினை செய்து பயிற்சி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.